பார்த்தீங்கன்னா மைன் ஐடி ஃபுல் சேஃபான ஆக் பார்க்க போகிறோம். அண்டு இஎஸ்பி அண்ட் டிடாஸ் ப்ளஸ் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபாக கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், எனிமி எத்தனை பேரை வந்து இறக்கி வச்சுருக்கேன் நல்லா பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அது கேம் விளாடும்போது ரெக்கார்ட் பண்ண முடியல, அதனால தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ கிளியராக பாருங்கள். இது இந்த ஆக்கை வந்து பார்த்தீங்கன்னா 100% மைன் ஐடி சேஃப். நீங்கள் இஎஸ்பி யூஸ் பண்ணியும் டிடாஸ் பண்ணலாம், இல்லை வெறும் டிடாஸ் கூட போட்டுக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஸோ மைன் ஐடிக்கு நீங்கள் 100% நம்ம ஆக் வாங்கிக்கலாம். ஸோ ட்ரையல் இருக்குது, எல்லாருக்கும் வந்து ஒன் டே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் வாங்க, ட்ரையல் பாருங்கள், எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து ஆக்கே தராமல் ஃபீட்பேக்கை பார்த்துட்டு காசை கொடுத்துட்டு ஸ்கேமாக வருதோட நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து செக் பண்ணிங்க. ஒன் டே ட்ரையல் தரேன், ஃபுல் அண்ட் ஃபுல் விளையாடி எப்படி இருக்குன்னு நம்ம ஆக்கை பார்த்துட்டு பை பண்ணிங்க. இந்த ஆக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகிராம் பாட்டு மூலிமா நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். மைன் ஐடி பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபு. நாங்கள் எத்தனை கில் பண்ணுறோன்னு நல்லா நோட் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 எனிமி கிட்ட நான் ஆஃப்லைன் பண்ணியிருக்கேன். எல்லாம் பிளேயர்ஸ் தான். ஐடி பார்த்தீங்கன்னா கோல்டு ஐடி தான் பார்த்துங்க. ஸோ கோல்டு ஐடியில் இவ்வளோ பேர் இறங்குறாங்க. நீங்கள் க்ரோன் ஐடி அப்படிலாம் போட்டிங்கன்னா எவ்வளோ பிளேயர்ஸ் வருவான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பர் மேட்ச்சுக்கு 50 to 60 கில்லு எடுக்கலாம். உங்கள் டீம் அவுட் இருந்தால் கூட இப்படியே ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், பாருங்கள் எத்தனை பேர் பாருங்கள். நான் வண்டியிலே இது தான் கூட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த பாட் வந்துடுது அடிக்கடிக்கு. ஏன்னா பிளேயர்ஸ் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அங்கே தான் பாட்டு வரும். ஸோ அதனால் அது பாருங்கள். ஸோ இன்னும் பாருங்கள், சாவலை 11 கில் தான் எடுத்திருக்கேன். இன்னும் இருக்கானுங்க பாருங்கள் பிளேயர்ஸ். ஸோ இந்த பாட்டெல்லாம் ஃபஸ்ட்டு சாவடிச்சிட்றேன். எதுக்குன்னா பிளேயர்ஸை வந்து கில் எடுத்துடும், அதுக்கு தான். எல்லாம் ஆஃப்லைனில் இருக்கானுங்க பாருங்கள். ஸோ நம்மளுக்கு புல்லட்டே பத்தாது. நீங்கள் 150 புல்லட் எடுத்துனா தான் அடிக்க முடியும். ஸோ கையிலே சாவடிச்சிடலாம் ஒரு நேரத்தில். புல்லட் இல்லைனா கூட பிரச்சனை கிடையாது. அங்கே பாருங்கள், எல்லாம் ஹெட் ஷாட் ஆகுது பாருங்கள்.